குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 6/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க நல்லெண்ணோடைய அருமையான குழந்தைகள், அது மட்டுமல்ல என்னுடன் கலந்த எனது ஆரியர் செல்லங்கள், வைரங்கள், எனது ஏக்கி குழந்தைகள், நீங்கள் எல்லாரும் எல்லாவித நன்மைகளும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சரி நான் பேசுகிறேன். அதாவது திதிகள், நட்சத்திரங்கள், ராசிகள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் இருந்தான்னா அவனுக்கு ஒரு ராசி இருக்கும், ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஒரு கர்ணம் இருக்கும், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு யோகம் இருக்கும், புரிஞ்சுதா? அது பற்றி அவனுக்கு ஒரு பட்சி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதில் ஒரு மனுஷன் அவனுடைய பிறப்பில் உள்ள விஷயம் இருக்குது. அதில் திதி ஒன்று. என்ன திதியில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுச்சாங்களா? திதிங்கிறது என்ன? இது ஒரு வடமொழி சொல். ஆக்சுவலி திதிங்கிறது அது என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த மூன்? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற இடைவெளியை தான் திதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, அதாவது வளர்ப்புறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் அப்படி புரிஞ்சா? அதே வளர்ப்புறை 15 திதி தான். வளர்ப்புறைக்கு 15 இருக்கும், தேய்பிறைக்கு 15 இருக்கும். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அப்போ நான் பேசுகிறப்ப வளர்ப்புறை தேய்பிறை ரெண்டுக்கும் சேர்ந்து உங்களுக்கு விஷயம் சொல்லி தரப்போறேன். தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கீங்க, இன்னைக்கு என்ன திதி பார்க்கலாமா அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்து இதுக்கு இப்படியா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ திதியில் என்னென்னலாம் திதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதமை, அதாவது அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை, துவித்தியை, திருத்தியை, அப்புறம் சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, அமாவாசை, இதெல்லாம் இருக்கு. புரிஞ்சிச்சா? அப்போ நீங்கள் என்ன இதெல்லாம் என்ன? வளர்பிறை பிரதமை, வளர்பிறை திருத்தியை, துவிதியை, சதுர்த்தி, இந்த மாதிரி வளர்பிறையில் வரும். அதே மாதிரி தேய்பிறையில் இருக்கும், வளர்பிறையில் இருக்கும். அதாவது நிலா பௌர்ணமி வந்துச்சு, அப்புறம் தேய்ஞ்சுக்கிட்டே வரும், அது தேய்பிறை. அப்புறம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது வளர்பிறை. புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி அமாவாசைக்கு அப்புறம் வர்றது வளர்பிறை. நான் அமாவாசை அன்னைக்கு வளர்பிறைன்னு தான் எடுத்துப்போம் நாங்கள். புரிஞ்சா? அதோடய பௌர்ணமி அன்னைக்கு தேய்பிறைன்னு தான் எடுத்துப்போம் நாங்கள் எங்கள் ரேக்கி இதில். சரி, மற்றபடி என்னங்கிறது நீங்கள் உங்கள் ஜோசியத்தை கேட்க வேண்டியதான். இல்லை, இதில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய திதிகள் என்ன, எந்த கிழமையில் அது வந்தால் இப்படி இருக்கும், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் கண்ணுங்களா. ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி வந்தால் நல்லது. புரிஞ்சுதா? நல்ல பலன் தரும். அஷ்டமின்னு நினைக்காதீங்க, சூப்பர். அஷ்டமி நவமி பற்றி பேசிக்க நினைக்கிறேன். புரிஞ்சுதா? அஷ்டமி திங்கக்கிழமை நவமி வரும். நேச்சுரலி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமின்னா திங்கக்கிழமை நவமி, சூப்பர் நாள். புரிஞ்சிச்சா? அடுத்தது செவ்வாய்க்கிழமை சஷ்டி வரணும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வருது, அதில் சஷ்டி. புதன்கிழமை திருத்தியை வந்தால் நல்ல காரியம் பண்ணலாம். வியாழக்கிழமை ஏகாதசி, சூப்பர் நாள். வெள்ளிக்கிழமை திரையோதசி, வெள்ளிக்கிழமை திரையோதசி ரொம்ப நல்லது. சனிக்கிழமை சதுர்த்தசி, சனிக்கிழமை வந்தால். இந்த திதி நாட்களை எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும், என்னம்மா அஷ்டமி சேர்த்து சொல்றீங்க, அது அப்படித்தான் ஐயா, சூப்பர் கண்ணங்களா, பண்ணலாம், அது வெற்றியையே தரும். அது முடிஞ்சு போச்சா? அடுத்தது சுபகாரியங்கள் நடக்கக்கூடாத திதிகள் எது அப்படின்னு பார்க்கணும். நம்ம வாழ்க்கை நினைச்ச நேரத்தில் ஒரு திதி எடுத்துக்கூடாது. அதான் நீங்கள் செய்ய சின்ன விஷயம், அப்புறம் ஜோசியரை பார்த்து கேட்கறதெல்லாம் வேற விஷயம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் படிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தசி வந்தால் அன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது, அப்படிக்கப்படி புதுசான விஷயம் செய்யாதீங்க. திங்கக்கிழமை சஷ்டி வந்தால் நோ சான்ஸ், டோன்ட் டூ எனி திங். அடுத்தது செவ்வாய்க்கிழமை சப்தமி, நோ 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 நோ. அடுத்தது புதன்கிழமை துவித்தியை, வேண்டாம் வேண்டாம்.
புரிஞ்சிச்சா? வியாழக்கிழமை அஷ்டமி வரக்கூடாது. அந்த வியாழக்கிழமை அஷ்டமி வந்துச்சுன்னா வம்போ தும்போ. புரிஞ்சிச்சா? அடுத்தது வெள்ளிக்கிழமை நவமி. நோ 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 நோ. புரிஞ்சிச்சா? நோ நோ. அதுக்கப்புறம் சனிக்கிழமை சப்தமி. பிரச்சனை. வம்பு ஒம்போ ஒம்போ. வம்பு 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 வேண்டாம். புரிஞ்சுதா? இந்த நாட்கள் இந்த மாதிரி நாட்கள் சேர்ந்து வர்றப்ப நீங்கள் அதனால தான் டெய்லி எடுத்தோடனே பார்க்கணும். இன்னைக்கு யாருக்கும் சந்தோஷம் அம்மா சொல்லிடுறாங்களே, எது வேண்டான்னு இருக்காங்களே, நோன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புரிஞ்சிச்சா? அதுக்காக இந்த கிங்ஸ் கொடுக்குறேன். இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட திதிகள் வரும்போது அந்த நாட்கள் நல்ல காரியங்கள் செய்கிறத தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ வளர்ப்பிறை தைப்பிறை ஆகிய காலங்களில் சில திதிகளுக்கு 2 கண்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இத்திதிகள் நற்காரியங்கள் செய்தால் நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்கிறத அப்போ ஒவ்வொரு திதி வர்றப்ப நம்ம பேசுறப்ப புரிஞ்சுக்கலாம். திதிகள் டெய்லியும் கட்டாயமா தெரியணும். ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்க்குறப்ப ஒரு நாள் காலை எழுந்திரிச்சு நீங்கள் பஞ்சாங்கம் வாசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதான். புரிஞ்சிச்சா? எப்படின்னா நீங்கள் எடுக்கிறீங்க, உங்கள் டெய்லி கேலண்டர் எடுக்கிறீங்க, அங்கே என்ன போட்டிருக்காங்க? நல்ல நேரம், குளிகை நேரம் இல்லையா? அதுக்கப்புறம் ராகு காலம் போடுறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து யாருக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சந்திராஷ்டம தினம் அப்படி போட்டு 2 நட்சத்திரத்தை கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருப்பாங்க. மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிகளுக்கு மேஷத்துக்கு இன்னைக்கு நற்பலன் இல்லையா? அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு இன்றைக்கு இது இந்த ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த நாளினுடைய ஏதாவது பண்டிகைகள் இருந்தால் அதையும் அதை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதையும் செய்ய போகிறது இல்லை. வீட்டில் இருக்க டெய்லி சீட் கேலண்டர் எடுத்து ஒருக்கா பாருங்களேன், நஷ்டமே கிடையாது. புரிஞ்சுதா? அப்படி பார்க்குறப்ப இதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிழமை இது வந்தால் நம்ம செய்யக்கூடாது. டெய்லி இதை பார்க்குறதே நல்லது. உங்கள் ஜாதகத்தை டெய்லி நீங்கள் பார்த்தாலே நல்லதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா? அது எந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. புரிஞ்சுக்கணுங்களா? இதை சாதாரண விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் பேச போகிறேன். புரிஞ்சா? இந்த 15 திதிகளை பற்றி ஒவ்வொன்றா பற்றி பேச போகிறேன். அதை நீங்கள் அடுத்து கேளுங்க. ஓகே கணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ் டீச்சர். குட் லக் கணுங்களா? பாய்.